Hello everyone, welcome to the numerical problem of electrostatics. So இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா electrostatic lessonல இருக்கிற numerical problem solve பண்ண போறோம். வாங்க questions பார்க்கலாம். Question number 7. A closed triangular box is kept in an electric field. ஒரு closed triangular box வந்து electric fieldல வச்சிருக்கோம். electric field இவ்ளோ வருது. அப்போ calculate the electric field to the vertical surface A. See, இந்த டயக்ராம் உங்களுக்கு தெரியுதா? இந்த டயக்ராம்ல என்ன சொல்றாங்கன்னா இத டயக்ராம்னு வெச்சுக்கோ. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த குள்ளார எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வருதுன்னு கேக்குறாங்க. புரியுதா? See, நல்லா பாரு. இந்த இப்படி இருக்குது. இது இந்த ஸ்லாண்ட் ட்ரையாங்கிள். ஓகேவா? இப்போ இந்த வழியா எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் உள்ள வருதுன்னு கேட்குறாங்க. கேள்வி புரியுதா? வெரி குட். இப்போ நல்லா பாரு, இது அந்த ஸ்லாண்ட், அதாவது இந்த உள்ள வர ஏரியா. இந்த ஏரியாவுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ டிகிரி? நல்லா பாரு, 0 டிகிரின்னு சொல்லிக்கலாமா? இங்கே ஏரியா வெக்டார், இதோட ஏரியா வெக்டர் எப்படி எடுப்ப? இங்க ஏரியால நீ உட்கார்ந்திருக்க, எப்படி தப்பிச்சு வெளிய போவ? எஸ், இல்ல எனக்கு 90 டிகிரின்னு கேட்டுச்சு, நான் அதனால யோசிச்சேன். ஓகே, 180னா நோ ப்ராப்ளம். சரியா? அப்ப நல்லா பார்த்தனா அந்த இடத்துல காஸ் ஃபேக்டர் இருக்க போறது கிடையாது. அப்ப நான் என்ன சொல்லலாம்? சரி, என்ன கேக்குறான்? ஃப்ளக்ஸ் கேக்குறான். Flux is equal to E dot A. Electric field எவ்வளோ? 2 into 10 power 3. 2 into 10 power 3. ஏரியா எவ்வளோ? நல்லா பாரு, இது வந்து 5 சென்டிமீட்டர், இது வந்து 15 சென்டிமீட்டர். அப்போ ஏரியா எப்படி எழுதிக்கலாம்? புரியுது அது எப்படி வந்துச்சுன்னு? சரி, உங்கள்கிட்ட வந்து இந்த இப்படி காட்டுறாங்க, இது வந்து 5 சென்டிமீட்டர், இது 15. அப்போ இதோட ஏரியா எவ்வளோ? 5 into 15. 5 into 15 into 10 power minus 4. ஏன் 10 power minus 4 வந்துச்சு? சென்டிமீட்டரை மீட்டரா மாத்தி இருக்கோம். சரியா? ஸோ இது ஒரு 10 power minus 2, அது ஒரு 10 power minus 2. இங்க நல்லா பாரு, 2 5s are 10 into 10 power 3, 10 power 4, 10 power minus 4 கேன்சலா? அப்ப 15. அப்ப உள்ளர போறது எவ்வளோ? 15 உள்ள போகுது. புரியுதா? நல்ல கேள்வி. ஆக்சுவலாக இந்த புக்கில் அப்போ மிஸ்டேக் இருக்குது. ஏன் அப்படின்னா, சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே போகுதுன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். நம்ம அப்படி தானே அசியூம் பண்ணுவோம். சப்போஸ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளே வரும். கரெக்டாக இல்லையா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ள இருந்திருக்குன்னா நெகட்டிவ் போட்டிருக்கணும். ஆமாவா இல்லையா? ஈவன் அவங்க அந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணலனாலும் இந்த இடத்துல நீ சொல்கிற மாதிரி இங்கே காஸ் 180 இருக்குது. அப்போ காஸ் 180க்காக நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? -1 போட்டிருக்கணுமா இல்லையா? அப்போ இந்த இடத்துல மைனஸ் வந்திருக்கணும், கொடுக்கல அவங்க, மிஸ்டேக். நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? ஏன்னா வந்து ஒரு 10-15 மிஸ்டேக் மேலே இருக்குன்னு வச்சுக்கோ. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வால்யூம், ஃபஸ்ட்டு பழைய புக் இருக்குது பார்த்தியா, அதில் வந்து நான் ஒரு 2 லெசன்லேயே பார்த்தோன்னா நியர்லி ஒரு 20 மிஸ்டேக்ஸ் கிட்ட கண்டுபிடிச்சிருந்தேன். நான் என்ன யோசிச்சேன்னா, சரி நம்ம இந்த சிலபஸ் ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறமேலே ஒரு லெட்டர் எழுதலாம் இவங்களுக்கு. பட் செகண்ட் அந்த தேர்ட் புக் வந்துச்சு, அதாவது புது இப்போ இருக்குது பார்த்தியா, 2021 2022 பேட்சில் இருக்கிற புக்கு, அந்த புக்கில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு அந்தளவுக்கு மிஸ்டேக் தெரியல. பட் எஸ், இந்த இடத்துல நான் மிஸ்டேக் சொல்லுவேன். வெரி குட். இந்த இடத்துல மைனஸ் தான் வரணும், ப்ளஸ் வராது. சரியா? ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்க? ஸ்லாண்டட் சர்ஃபேஸ் ஏரியாலேருந்து எவ்வளோ வெளியே வருது? இதான் சார் ஸ்லாண்டட் சர்ஃபேஸ் ஏரியா. கரெக்டா? இந்த ஏரியாவிலேருந்து எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகுது? வெளியே வருது. அப்போ நீ கொஞ்சம் யோசி, உனக்கு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னா இந்த ஏரியா வேணும். ஆமாவா இல்லையா? கரெக்டா? உனக்கு இந்த ஏரியா வேணும்னு சொன்னால் உனக்கு இந்த லென்த்து தெரியணும். இந்த லென்த்தை வந்து சம் எக்ஸ்னு வச்சுக்கோ. இந்த லென்த் என்னன்னு வச்சுக்கலாம்? சம் எக்ஸு.
இந்த எக்ஸை கண்டுபிடி, இந்த ட்ரையாங்கிள் வச்சு எக்ஸ் கண்டுபிடி. சொல்லு பாப்பா. நம்ம இப்படி சொல்லக்கூடாதானா, உள்ள வர அமௌண்ட்டும் அதுக்கப்புறம் வெளியே போகிற அமௌண்ட்டும் ஈக்குவல். எஸ், நம்ம அப்படி தான் சால்வ் பண்ணி முடிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? இந்த நம்ம ஹெமிஸ்பியர்லாம் எடுத்திருப்போம். அவங்க வந்து சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி கொடுத்துட்டு இங்கேருந்து எவ்வளோ வெளியே போகுதுன்னு கேட்பாங்க. நம்ம இங்கே உள்ளே எவ்வளோ வருதுன்னு சொல்லி முடிப்போம். ஏன்னா இந்த வழியாக கோனராக இருக்கும். அப்போ இந்த இடத்துல நான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் இது நான் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஞாபகம் இருக்கா? அதே வந்து சப்போஸ் இதே ஒரு ஹெமிஸ்பியரில் வந்து அவங்க இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தாங்க, நான் எதுக்கு கண்டுபிடிப்பேன்? நான் இங்கே கண்டுபிடிக்கிறது ஈஸி, இங்கே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஞாபகம் இருக்கா? எஸ். ஸோ அதுதான் கரெக்ட். சரியா? எவ்வளோ உள்ளே போகுது அவ்வளோ வெளியே வருது. பட் எஸ், நம்ம ஃபார்முலா வச்சு டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இப்போ எவ்வளோ உள்ளே வந்திருக்கு அவ்வளோ தான் வெளியே போயிருக்கும். பட் நம்ம ஃபார்முலா வச்சு இதை டிரைவ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ சொல்லு, இது 5, இது 60. அப்போ இந்த எக்ஸ் எவ்வளோ? 5/x is equal to 5 cos 60 is equal to 5/x. அப்போ x is equal to 5/cos 60. கரெக்டா? வெரி குட். இப்போ உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க? அவங்க ஃப்ளக்ஸ் கேட்குறாங்க. ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன? EA cos theta. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி நேராக வருது. எவ்வளோ? 2 × 10⁻³ ஏரியா எவ்வளோ? நல்லா பாரு. ஏரியா வேணும்னா இந்த லென்த்து, இது பிரெத்து. லென்த் எவ்வளோ? 15. பிரெத் எவ்வளோ? 5/cos 60 இன்ட்டு ரெண்டுத்துக்கு நல்லா இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ? 60 டிகிரி. அப்போ cos 60யா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விட்டுட்டோம். இன்ட்டு 10⁻⁴. இப்போ இந்த இடத்துல பாரு, cos 60 கேன்சலா? புரியுதா? ஆக்சுவலாக வெயிட் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்ட் 10⁻+3 கொடுத்தான். நான் -3 மாற்றிட்டேன். இங்கே வர 5 2s are 10. 10 × 10⁻³ எவ்வளோ? 10⁻4. ஸோ 10⁻4 10⁻⁻4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 15. எஸ், வெரி குட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெளியே, இந்த ஃப்ளக்ஸு இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெளியே போச்சுன்னா பாசிட்டிவ், உள்ளே வந்துச்சுன்னா நெகட்டிவ். அதனால டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ வரும்? 0. ஏன்? ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்துச்சா, அப்போ -15 உள்ளே வருது, +15 வெளியே போகுது. அப்போ டோட்டல் எவ்வளோ? 0. இல்லைன்னா இந்த 0வை கண்டுபிடி. நம்ம ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணோம்? காஸ்லாம் யூஸ் பண்ணு. காஸ்ல என்ன சொல்லிச்சு? இந்த சர்ஃபேஸ்க்குள்ளே டோட்டல் சார்ஜ் எவ்வளோ? சார்ஜ் ஏதாச்சும் தெரியுதா உங்கள் கண்ணுக்கு? சார்ஜே தெரியல. அப்போ ஃப்ளக்ஸ் இருக்குமா? இருக்காது. புரியுதா? 3 கேஸும் புரியுதா? பட் எஸ், இந்த இடத்துல மைனஸ் வந்திருக்கணும். இந்த இடத்துல மைனஸ் வரும். அண்ணா அந்த செகண்ட் இதுல நீங்க cos 60 டிகிரி போடிங்கலண்ணா, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியாவுக்கு ரெண்டுல இருக்க அந்த ஆங்கிள் எப்படி எடுத்தீங்க? சரி, நல்லா பாரு. இது வந்து நீ உட்காந்துட்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சி கொஞ்சம் டிரைவ் பண்ணணும். இது என் ட்ரையாங்கிள், இதான் என் எலக்ட்ரிக் ஃபீல்டு. கரெக்டா? இதுக்கு 90 டிகிரினா எப்படி வரவே ஒரு வெக்டாரை? உன் வெக்டார் வந்து இப்படி இருக்குமா? கரெக்டா? இப்போ நல்லா பாரு, இந்த ஆங்கிள் 60. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ? 30. இதை வச்சு இதை கண்டுபிடிச்சிக்கலாமா? இசட் ஆங்கிள்னு சொல்லி. அப்போ இந்த ஆங்கிள் 30, மேலே இருக்க ஆங்கிள் 30. அப்போ டோட்டல் எவ்வளோ ஆயிடுச்சு? சரி, கரெக்டா? அந்த ஆங்கிள் 60 இருந்தால் தான் இது வந்து 90. அதாவது இந்த மொத்த ஆங்கிள் வந்து 90, இது 30. அப்போ இது எவ்வளோ? புரியுதா? ஸோ அதனால தான் இங்கே cos 60ன்னு போட்டோம். இந்த cos 60 இந்த cos 60 கேன்சல் ஆயிடும். எஸ், ஸோ இதுதான் இதோட சொல்யூஷன். தேங்க்யூ.